ஆலங்குளம் மானூர் அருகே அரிவாள் வெட்டு சம்பவத்தில் இதுவரை 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே 6 பேரை அரிவாளால் வெட்டி தப்பிச் சென்ற முகமூடி அணிந்த நபர்களில் இதுவரை 8 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்த நெட்டூர் மாதா கோவில் தெருவில் வெள்ளிக்கிழமை மாலை முகமூடி அணிந்தவாறு 2 சக்கர ஊர்திகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அங்கு நின்று கொண்டிருந்தவர்களை ஓட துரத்தி சரம் மாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளது. இதில் நெட்டூரை சார்ந்த தேவேந்திரகுல வீராளர் சமூகத்தை சார்ந்த ரமேஷ், அவரது மகன் அருண் மாறன், கபிரியல் மகன் ராயப்பன், யானமுத்து மகன் மார்க் ரமேஷ், ஆய்க்குடி சேகர் மகன் ராம்குமார், மேல கலைஞரான சாம்பவர் வடகரை பரமசிவன் மகன் மாடசாமி ஆகிய 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த மன்னார்கோவில் கிராமத்தில் ஆயுதங்களுடன் வந்த கும்பல் மணிகண்டன் என்ற பட்டியலின இளைஞரை அரிவாளால் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராம்குமார் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நெட்டூர் தேவாலயம் முன்பு கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாட்சன் ஜோஸ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் மறியலை கைவிடாமல் தொடர்ந்தனர். ஆலங்குளம் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் அரிவாள் வெட்டு தொடர்பாக அந்த பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே சனிக்கிழமை காலை 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மேலும் 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.